இங்க ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட மனைவி டெய்லி நான் தூங்கும் போது பேசிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டு பிரிஞ்சே போயிட்டா. கொஞ்ச நாளைக்கு நீ என் கூடவே தூங்கு, நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லணும்னு சொல்லி டெய்லி இவங்க 2 பேருமே ஒன்னாவே தூங்குறாங்க. இதை பார்த்த ஊர் மக்களா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு தப்பா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு பார்த்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. அதனால இவங்க அப்பா கோவம் வந்து ஹீரோ போட்டு அடிக்கிறாரு. அப்பா நைட்டு தூங்கும் போது நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கதான் என் ஃப்ரெண்டு கூட படுக்க வச்சேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஃப்ரெண்டே வந்து இந்த 3 நாளுமே நீ என் கூட தூங்கும் போது நல்லா தான் இருந்த, உன் மனைவி தான் போய் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டதுமே அவன் கோவம் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட இந்த 3 நாளுமே என் ஃப்ரெண்டு கூட தூங்கின எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா, நீ என் கூட வந்துரு நம்ம ஒன்னா சேர்ந்து வாழான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறா. அன்னைக்கு நைட்டுமே ஹீரோ கூட ஒன்னாதான் தூங்குறாங்க. காலையில இருந்து பார்த்தா லெட்டர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கு. படிச்சு பார்க்கும்போது அந்த நோய் உனக்கு இன்னுமே சரியா அவள ஆளவரா சாமி நான் கிளம்புறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு. ஆனா இவனுக்கு மனைவி நம்ம கிட்ட போய் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு கோவம் வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடா. அப்பதான் இந்த பொண்ணு நைட்டு தூங்கும் போது நீ என்ன பண்றேன்னு தெரியுமான்னு ட்ரெஸ்ஸை கட்டி காமிக்கிறாங்க. பார்த்தா உடம்பு ஃபுல்லா அடிபட்ட காயமா இருக்கு. ஆக்சுவலா அவன் நைட் ஆனா அவனுக்கே தெரியாம இந்த பொண்ணு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறா. இது உனக்கே தெரியாம நடக்கிறதால வெளியே கூட சொல்ல முடியாம இவன் நான் போய் தான் சொல்லிடுதான்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்ட ஹீரோட அப்பா ஒரு மனசு கஷ்டப்பட்டு ஹீரோ கூட்டிட்டு போறாரு. ஆனா ஹீரோ நீ நைட்டு கல்யாணத்துக்கு வந்த போட்டோகிராஃபர் ஞாபகம் வந்து அவர் ஸ்டுடியோக்கே போயிட்டு நீ நைட்டு நான் இங்கேயே தூங்குறேன், நீங்க வீடியோ மட்டும் எடுத்துட்டாங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம் வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா அடுத்த அந்த போட்டோகிராஃபரோட காலில் உடஞ்சி போயிருக்கு. அந்த வீடியோ கொஞ்சம் பாருடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பார்த்தா இவங்க இருக்க மாதிரி தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த போட்டோகிராஃபரை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது பேரா மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு சொல்லிட்டு புரிய வருது. வீட்டுக்கு போறான். அப்பதான் அவங்க அம்மாவும் இவன் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இவன் தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்கும்போது நாய்களா வந்து கடிக்க வந்துடும். இவன் பயத்துல மருத்து மேலே ஏறி கீழே விழுந்துடுறான். அதே டைம்ல இவன் தங்கச்சியை நாயெல்லாம் கடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்து இறந்து போறாங்க. அன்னிலிருந்து இவன் தங்கச்சியை காப்பாற்ற முடியலன்னு மனரீதியா பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால நைட்டு தூங்கும் போது நான் கனவுல அவன் தங்கச்சியை காப்பாத்துற மாதிரி பக்கத்துல இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான். அதனாலதான் இவன் சின்ன வயசுல இருந்து தனியாவும் படிக்க வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனா இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க.